கேள்வி கேட்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர் உணர்வு, தமிழருக்கு அங்கீகாரம் கிடைக்கலையா, தமிழர்களை நீங்கள் ஒதுக்குகிறீர்கள் என்று சொல்வது எல்லாம், அந்த வார்த்தைகள் எல்லாம் இன்று பொய்யானது ஒன்று. உங்கள் தமிழ் பற்றும் பொய்யானது ஒன்று. நீங்கள் தமிழர் என்று பேசுவதற்கு முன்னால் பல உதாரணங்கள் இருக்கிறது. ஏற்கனவே மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் பச்சை தமிழர், ஒரு விஞ்ஞானி. இன்னைக்கு அண்ணனை கூட RSS நீங்க சொல்றீங்க. RSS என்பது ஒரு பேர் இயக்கம். என்னை போன்றவர்களும் பாஜக இணைவதற்கு காரணமே RSS கொண்டுதான். ஆனா இன்னைக்கு ஏதோ ஊழல் குற்றச்சாட்டு உள்ள அமைச்சர்களை வைத்துக் கொண்டு RSS குறை சொல்றேன். சரி, அப்துல் கலாம் அவர்களை ஏன் நீங்க ஆதரிக்கல? அவர் தமிழர் தானே. மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வரலாற்று பிழையை செய்கிறது. தமிழக மக்களும் தமிழர்களும் மன்னிக்க மாட்டாங்க. ஆக ஒரு சாக்கு போக்கு. இது கொள்கை போறோம். நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய அண்ணன் CPR அவர்கள் உங்க கூட்டணியில வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். 2 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஆக பாராளுமன்றத்தை நடத்துகின்ற திறமை அவருக்கு இருக்கிறது. என பாராளுமன்ற உறுப்பினர். துணை குடியரசுத் தலைவருக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அவர் ஆளுநராகவும் இருந்திருக்கிறார். அதற்கான அனுபவம் பெற்றிருக்கிறார். அதனால அதையும் பற்றி அவருக்கு தெரியும். அரசியல் கட்சியில் எங்களை போன்றே வளர்ந்து தலைவராக இருந்தால், ஆனால் மக்களை பற்றியும் தெரியும். ஆக இவ்வளவு காம்பினேஷன் கொண்ட ஒரு குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் எப்படி மிகவும் அதை மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எல்லாம் அடையாளம் கண்டிருக்கிறார்களே, ஏன் திமுக அதை அடையாளம் காண மறுக்கிறது? மறுபடியும் இன்றிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் பற்று, தமிழர் உரிமை என்று எல்லாம் பேசுவது நாக்கிற்காகவும் வாக்கிற்காகவே தவிர மக்களுக்காக இல்லை, தமிழ் உணர்வுக்காக இல்லை என்பதை அப்பட்டமாக திமுக இன்று அதை நிரூபித்திருக்கிறது.